SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். உலக அளவில் நிகழ்ந்தவற்றை ரிப்போர்ட் உலகம் பகுதியில் பார்க்கலாம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை முடங்கிய நிலையில் 1 மணி நேரம் கழித்து சீரானது. உலகின் மிகப்பெரிய ஏர்லைன்ஸில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக பயண திட்டங்களை வகுத்து வைத்திருந்த பயணிகள் விமான நிலையத்தில் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யுக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் உள்ள 32 குடியிருப்புகளை கொண்ட கட்டிடத்தின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலில் 4 அடுக்குகளை கொண்ட குடியிருப்பு முழுவதும் சேதமடைந்தது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரேசிலில் பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 14 பேரின் நிலை என்ன என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. பாலம் இடிந்து விழுந்த போது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டன. இந்த நிலையில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதோடு பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கரீபியன் தீவு நாடுகளில் ஒன்றான ஹைட்டியில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் காரணமாக சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் மூடப்பட்ட இந்திய துணை தூதரகத்தில் பணிபுரியும் உள்ளூர் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் ஜலாலாபாத் நகரில் இயங்கி வந்த இந்திய தூதரகம் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியாவால் மூடப்பட்டது. இந்த நிலையில் துணை தூதரகத்தில் பணிபுரிந்த உள்ளூர் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளோடு தொடர்பில் இருப்பதாகவும் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை கேட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.